நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகத்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. மூலிகை குணம் கொண்ட நீர் மற்றும் இயற்கை எழில் காரணமாக சுற்றுலா பயணிகள் இங்கு குளித்து மகிழ்கின்றனர். இதேபோல் ஆடிப்பெருக்கையொட்டி காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் பிளாஸ்டிக் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல தடை விதித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 54 சவரன் தங்க நகைகள் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கலங்கியம் சின்னகுளத்தைச் சேர்ந்த விவசாயி பவித்ரனின் வீட்டில் திருட்டு நடந்துள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒடிசாவில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான சிவகுமார் கரூரில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். ரைட் மேக்ஸ் டெக்னோ ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் கூடுதல் இயக்குநரான இவர் ஒடிசாவில் சுமார் 7000 பேரிடம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தெரிகிறது. ஓராண்டாக தேடப்பட்டு வந்த இவர் கரூரில் பதுங்கியிருந்த போது சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். திண்டுக்கல்லில் உள்ள புனித செபாஸ்தியார் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. புனிதரின் திருவுருவம் பொறித்த கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 60 அடி உயர கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வரும் 6ஆம் தேதி ஆடம்பர கூட்டு திருப்பலியோடு குழந்தைகள் ஏலம் விடும் நிகழ்வும் நடைபெறும். கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடமும் காணிக்கையாக பெறப்படும் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு சமபந்தி விருந்து நடைபெறவுள்ளது. விடுமுறை தினம் என்பதால் கடலூர் துறைமுக பகுதியில் மீன் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் வரத்து குறைவு காரணமாக பெரும்பாலான பெரிய வகை மீன்கள் கிடைக்கவில்லை. விலை உயர்ந்துள்ளது என்றாலும் மீன்களை அதிக விலை கொடுத்து மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆடி பெரும் திருவிழா மற்றும் வார விடுமுறையையொட்டி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். அவர்கள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். கொடைக்கானலில் மலைத்தேன் உற்பத்தி வெகுவாக குறைந்திருப்பதால் பழங்குடியின மக்கள் கவலையில் உள்ளனர். அந்நிய மரங்களின் தாக்கம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு காரணமாக தேனீக்களின் இனப்பெருக்கம் குறைந்து தேன் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மலைத்தேன் உற்பத்தியை மீட்டெடுக்க இயற்கை விவசாய முறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் குட்டி யானை ஒன்று காட்டெருமையை விரட்டி விளையாடும் காட்சி மனதை கவர்கிறது. பலாப்பழ சீசன் காரணமாக சமவெளி பகுதிகளில் இருந்து வரும் யானைகள் இந்த நெடுஞ்சாலையை அவ்வப்போது சுற்றித் திரிகின்றன. அப்படியான ஒரு நேரத்தில் எடுக்கப்பட்ட இந்த அழகிய காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து பில்லூர் அணை செல்லும் சாலையில் அரசு பேருந்தை மறித்தபடி குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. பேருந்தை நோக்கி வந்த யானைகளிடமிருந்து தப்பிக்க ஓட்டுநர் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்தை பின்னோக்கி இயக்கினார். பின்னர் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரணிப்பட்டியில் மடைக்கருப்பர் கோயில் திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 19 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதேபோல குதிரை வண்டி பந்தயமும் நடைபெற்றது. சாலைகளில் சீறி பாய்ந்து சென்ற வண்டிகளை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் கடந்த 10 ஆண்டுகளில் 103 விழுக்காடு வளர்ச்சி பதிவாகி இருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்நிலைகளை பொறுத்தவரை மீன் உற்பத்தியில் 143 விழுக்காடு வளர்ச்சி பதிவாகி இருப்பதாகவும்
உள்நாட்டு நீர்வளங்களை அதிகம் கொண்ட மாநிலங்கள் இத்துறையில் தங்களின் திறனை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கிராமங்களில் சிறு மீன் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க மாநிலங்கள் தரப்பில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையால் மூடப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் எந்த நேரத்திலும் உபரிநீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டு ஆடிப்பெருக்கு நாளில் அணை வெறிச்சோடி காணப்பட்டது. நாகையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் சாதியின் பெயரை சொல்லி மாணவர்களை இழிவுபடுத்தி பேசியதாக ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. முக்குலத்து புலிகள் அமைப்பின் சார்பில் ஊர்வலமாக சென்றவர்கள் வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஆசிரியருக்கு எதிராக புகார் மனு அளித்தனர். ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். தம்பதிகள் தாலி பெருக்கியும் மாலைகள் மாற்றியும் முருகனை வழிபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசித்தனர். புதிதாக திருமணமான பெண்கள் தாலி பெருக்கி சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். மதுரை அழகர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நூபுரகங்கை தீர்த்தத்தில் நீராடி ராக்காயி அம்மனை தரிசித்தனர். பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில், கள்ளழகர் கோயில், 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு நாள் அவரது பிறந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மேலப்பாளையத்தில் அனுசரிக்கப்பட்டது. தீரன் சின்னமலை நினைவு சமுதாய கூடத்தில் அவரது உருவப்படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி, மாவட்ட ஆட்சியர் மனிஷ் நாரணரே உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. கோயில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பந்தயத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 35 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் வண்டிகளின் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வேங்கைப்பட்டியில் உள்ள சித்தர் முத்து வடுகேசர் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பிரம்மாண்டமான அன்னதான விழா நடைபெற்றது. 100க்கும் அதிகமான சமையல் கலைஞர்களை கொண்டு 20க்கும் மேற்பட்ட அடுப்புகளில் பெரிய அண்டாக்களை வைத்து 4 டன் அரிசி, 6 டன் காய்கறிகளை கொண்டு அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டது. மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த அன்னத்தில் லிங்கம் பிடித்து வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தலைவாழை இலை போட்டு ஆவி பறக்க உணவு வழங்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 2500 பேர் உணவு உண்டனர். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து நடத்தும் இலவச பயிற்சி மையத்தில் படித்த விவசாயியின் மகள் ஆர்த்தி குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். ஏற்கனவே இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் இவர் தற்போது நாகை மாவட்டத்தில் முதுநிலை வருவாய் ஆய்வாளராக தேர்வாகியுள்ளார். IAS தேர்வில் வெற்றி பெறுவதே தனது அடுத்த இலக்கு எனவும் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் வெளிநாட்டு ரக நாய்களுடன் கோம்பை, சிப்பிப்பாறை போன்ற உள்நாட்டு ரக நாய்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், பழகும் தன்மை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் சிறந்த 8 நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன. இந்த கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படும் நபரை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சாதாரண பிரிவில் மட்டுமே வழக்கு பதிவு செய்து விடுவித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் கொட்டும் மழையிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். மேலும் பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து ₹4.55 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வரும் முட்டை விலை மொத்தமாக 35 காசுகள் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளாவில் முட்டை விற்பனை மற்றும் ஏற்றுமதி அதிகரித்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் மேலும் விலை உயர வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் புதுச்சேரியில் இருந்து ஆம்னி காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்த விவசாயியை கைது செய்தனர். காரில் கேஸ் டேங்க் போல வடிவமைத்து அதற்குள் 100 மது பாட்டில்களை வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து கார் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலை பண்டல்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மணப்பாடு பாலத்தின் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கண்டெய்னர் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பிச் சென்றார். அந்த வாகனத்தை சோதனை செய்ததில் 85 மூட்டைகளில் 35 கிலோ எடை கொண்ட பீடி இலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆடிப்பெருக்கையொட்டி வாழை இலைகளின் தேவை அதிகரித்திருப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் 1000 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கட்டு வாழை இலை இன்று 2800 ரூபாய் வரை ஏலம் போனது. காற்றின் காரணமாக வாழை இலைகளின் வரத்து குறைந்திருப்பதும் விலை உயர்வுக்கு ஒரு காரணம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பாஜக நிர்வாகியின் மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். போலியான பணி நியமன ஆணை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் சரவணன் பணத்தை திரும்ப கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் ரயில் கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை, கோவை உட்பட 7 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 6:10 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் கோவை ரயில் வருகிற 8-15 தேதிகளில் மாற்றுப்பாதையில் செல்வதால் கோவை செல்லாமல் போத்தனூர் செல்லும். காலை 7:15 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் கோவை ரயில் கோவை செல்லாமல் போத்தனூருக்கு இயக்கப்படும். வருகிற 8, 10, 15, 17 தேதிகளில் இயக்கப்படும் எர்ணாகுளம் கர்நாடக ரயில் கோவை செல்லாமல் போத்தனூரில் நின்று செல்லும். இதேபோல ஆலப்புழா, ஜார்க்கண்ட், தாம்பரம், மங்களூரு ரயில், பாட்னா, எர்ணாகுளம் உள்ளிட்ட ரயில்களும் கோவைக்கு செல்லாமல் போத்தனூரில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தான் வளர்த்து வந்த நாய் கடித்ததால் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்தார். சஞ்சய் என்பவரை 3 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்தபோது அதை அலட்சியப்படுத்தி தடுப்பூசி போடாமல் இருந்ததால் தற்போது ராபிஸ் தாக்கி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. செல்லப்பிராணிகள் கடித்தால் கூட உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் போது ஆண்களை விட பெண்களே அதிகமாக உடல் உறுப்பு தானம் செய்ய உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு வெளியிட்டுள்ள தகவல்களின்படி 2024இல் ஓட்டுநர் உரிமம் கோரி விண்ணப்பித்த பெண்களில் 9.8% பேர் மரணத்திற்கு பிறகு தங்களின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறுதியளித்துள்ளனர். அதே சமயம் ஆண்களில் 8.9% பேர் மட்டுமே உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்துள்ளனர். குறிப்பாக டெல்லி, ஒடிஷா, மிசோரம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளும் கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் ஷிண்டே சிவசேனா கட்சிகளுக்கு இடையே விரிசல் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷிண்டே சிவசேனாவைச் சேர்ந்தவர்கள் மீது மத்திய மாநில அரசுகளின் விசாரணை அமைப்புகளின் பிடி இறுகி வருகிறது. துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
ஷிண்டேவின் உதவியாளர் அமித் சங்கே மதுபான முறைகேட்டு புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தவிர மேலும் சில ஷிண்டே சிவசேனா கட்சி பிரபலங்களும் சிக்கலில் உள்ளனர். இதனால் கடும் அதிருப்தியில் உள்ள ஏக்நாத் ஷிண்டே டெல்லி சென்று சில விஷயங்களை உறுதிபட தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூட்டணி அரசிலிருந்து விலகி வெளியே இருந்து ஆதரவு தருவது குறித்து பரிசீலிக்கப் போவதாக ஷிண்டே கூறியதாக தெரிகிறது. அரசு பதவியேற்றதிலிருந்து ஷிண்டே அதிருப்தியில் இருந்த நிலையில் தற்போது முற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 288 உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா பேரவையில் பாஜகவுக்கு 132 உறுப்பினர்களும், ஷிண்டே சிவசேனாவிற்கு 57 உறுப்பினர்களும், தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவுக்கு 41 உறுப்பினர்களும் உள்ளனர். தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் பீகார் தொழிலாளர்களை வாக்காளர்களாக சேர்ப்பது ஆபத்தானது, சட்டவிரோதமானது என மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமான ப. சிதம்பரம் கூறியுள்ளார். ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் இட்டிருக்கும் பதிவில் மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் விமர்சித்துள்ளார். அதில் மாநிலங்களின் தேர்தல் தன்மை மற்றும் முறைகளை மாற்ற தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படும் அபாயத்தில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் பேரை சேர்க்க முயல்வதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இது சட்டவிரோதம் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தொழிலாளியாக வந்தோரை நிரந்தரமாக புலம்பெயர்ந்தோர்கள் என்று குறிப்பிடுவது அவர்களை அவமதிப்பதாகும் என்று சிதம்பரம் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் விருப்பப்படி ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதற்கு உள்ள உரிமையில் தலையிடும் செயல் என்றும் சிதம்பரம் சாடியுள்ளார். தேனியில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் இடையே நடந்த மோதல் பூதாகரமாகி வருகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் தொடக்க நிகழ்ச்சியில் மேடையிலேயே மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் எம்எல்ஏ மகாராஜனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து எம்எல்ஏ மகாராஜனை கண்டித்து ஆண்டிப்பட்டி நகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. 25 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வரும் தங்க தமிழ்ச்செல்வனை ஒருமையில் பேசிய மகாராஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி கிழக்கு மேற்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழக உடன்பிறப்புகள் என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மையிலேயே இந்த போஸ்டரை ஒட்டியது திமுகவினரா அல்லது மோதலை பெரிதுபடுத்த வேறு கட்சியினரின் சதியா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஊராக பயணித்து பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக முதல்வர் மு. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு தொண்டர்களுக்கு ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் அடிப்படை கொள்கை இல்லாத பழனிசாமி டெல்லியில் மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் உண்மையான அதிமுக தொண்டர்களே மனம் புழுங்கும் வகையில் செயல்படுவதாகவும் சாடினார். சேராத இடந்தண்ணில் சேர்ந்து தீராத பழி சுமந்தபடி ஊராக பழனிசாமி பயணிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழர்களுக்கு அதிமுக துரோகம் இழைப்பதாக விமர்சித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் கல்வியை பறித்து குலக்கல்வி முறையை கொண்டுவர முயற்சிகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர் தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை திணிக்க பாஜக முயல்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு எனும் மகத்தான முன்னெடுப்பில் மக்களை இணைத்து களத்தில் வெல்வோம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க உறுதியேற்போம் என்றும் திமுக தொண்டர்களுக்கு தெரிவித்துள்ளார். ஐம்பது வயதிற்கு மேல் முதுமை வேகமடைகிறது என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. செல் என்ற ஆய்விதழ் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகளின்படி 50 வயதிற்கு மேல்தான் முதுமை வேகமடைகிறது. இந்த காலகட்டத்தில் இரத்த நாளங்கள் பலவீனமடைவது இதய நோய்கள் மற்றும் பக்கவாதத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள பழங்கள், காய்கறிகள் போன்ற இரத்த நாளங்களுக்கு நன்மை பயக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தினமும் 40 நிமிடங்கள் வரை மிதமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பெங்களூருவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு மெட்ரோ ரயில் உதவியுள்ளது. பெங்களூருவில் ஒரு மருத்துவமனையில் நோயாளிக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதை தானமாக தர முன்வந்தவர் நகரின் வேறு ஒரு பகுதியில் இருந்தார். ஆனால் பெங்களூரு சாலைகளில் உள்ள கடுமையான நெரிசலை கருத்தில் கொண்டு தனித்த ஏற்பாடுகளுடன் மெட்ரோ ரயில் மூலம் கல்லீரலை மருத்துவக் குழுவினர் கொண்டு சென்று நோயாளிக்கு பொருத்தினர். இதற்கு முன்பு ஹைதராபாத்தில் கடந்த ஜனவரியில் மெட்ரோ ரயில் மூலம் இதயத்தை கொண்டு சென்று
உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. பாலியல் வன்கொடுமையை தவிர்க்க வீட்டிலேயே இருக்குமாறு பெண்களை அறிவுறுத்தும் வகையில் குஜராத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளால் சர்ச்சை எழுந்துள்ளது. அகமதாபாத் நகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இந்த வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அதில் நள்ளிரவு விருந்துகளில் பங்கேற்கக்கூடாது, இருள் சூழ்ந்த மற்றும் தனியான இடங்களுக்கு நண்பருடன் செல்லக்கூடாது என்பது போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சுவரொட்டிகளை தங்கள் அனுமதியின்றி தன்னார்வ அமைப்பினர் ஒட்டியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மக்கள் சாகவே கூடாது என்ற வினோத சட்டம் உள்ள நகரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஸ்பெயினில் உள்ள லான்ஜெரோன் என்ற நகரத்தில்தான் இறப்பது என்பது சட்டவிரோதமானது என்ற சட்டத்தை கடந்த 26 ஆண்டுகளாக பின்பற்றி வருகின்றனர். சுமார் 4000 பேர் வசித்து வரும் இந்த சிறிய நகரத்தில் உள்ள ஒரே கல்லறை தோட்டம் கடந்த 1999ஆம் ஆண்டு நிரம்பிவிட்டதாம். இதையடுத்து அப்போதைய லான்ஜெரோன் நகர மேயர் ஜோஸ் ரூபியோ புதிய கல்லறை தோட்டத்திற்கான நிலம் கிடைக்கும் வரை மக்கள் யாரும் இறக்கக்கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பித்தார். தற்போது வரையில் புதிய கல்லறைக்கான இடத்தை அதிகாரிகள் தேர்வு செய்யாததால் இன்றும் இறப்பதற்கான தடை என்ற வினோத சட்டம் லான்ஜெரோன் நகரத்தில் இருக்கிறது. இங்கிலாந்தில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் படகு ஒன்றை எல்லை பாதுகாப்பு படையினர் துரத்தி பிடித்த சம்பவம் 225 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைனை பறிமுதல் செய்ய வழிவகுத்துள்ளது. கான்வால் கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த படகினை எல்லை பாதுகாப்பு படையினர் விரட்டி பிடித்து அதிலிருந்த 3 கைது செய்தனர். அவர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த அந்நாட்டு சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த 7 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் 225 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருளையும் பறிமுதல் செய்துள்ளனர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற வித்தியாசமான துடுப்பு படகு போட்டி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. பான்டான்கா நதியில் நடைபெற்ற இந்த படகு போட்டியில் பலரும் மாறு வேடங்கள் தரித்து கலந்து கொண்டனர். இந்த ஆண்டுக்கான போட்டியில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் இதன் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நமது வீரர்களின் ரத்தத்தை விட பணமே பிரதானமாகிவிட்டது என உத்தவ் சிவசேனா கட்சியின் எம்பி பிரியங்கா சதுர்வேதி பேசியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுடன் விளையாட இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான BCCI இணங்கியுள்ளது. பாகிஸ்தானுடன் அண்மையில்தான் கடும் போர் நடந்து முடிந்துள்ள நிலையில் அந்நாட்டு அணியுடன் விளையாட கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. பாகிஸ்தானுடன் விளையாடி BCCI ஈட்ட உள்ள பணம் ரத்தத்தில் நனைந்த பணம், சபிக்கப்பட்ட பணம் என்று பிரியங்கா சதுர்வேதி தெரிவித்துள்ளார். காவிரி படுகை மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை மாவட்ட திருவையாறு, காவிரியாறு, புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானோர் திரண்டிருந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தஞ்சை மட்டுமில்லாமல் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்தனர். புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து கட்டி வழிபட்டனர். திருச்சி காவிரி ஆற்றங்கரையோரம் ஆடிப்பெருக்கு விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கோவை மாவட்டம் பேரூர் படித்துறையில் சப்த மாதர்களுக்கு படையலிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து நொய்யல் ஆற்றில் நீராடிவிட்டு பட்டீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிறப்பு விகிதம் 2023ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு 6.09% குறைந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. தேசிய அளவில் குழந்தை பிறப்பு விகிதம் 1.90% உள்ள நிலையில் தமிழகத்தில் 1.40% உள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக பிறப்பு விகிதம் குறைகிறது.
2020 9,24,000 குழந்தைகள் பிறந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு 9,12,000 குறைந்தது. 2022 9,36,000 குழந்தைகள் பிறந்த நிலையில் 2023 9,02,000 குறைந்தது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு 8,47,000 குழந்தைகள் பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு 54,661 குழந்தைகள் குறைவாக பிறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.